அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போம் என்றார்கள். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை செழிப்பித்தேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி உயர்காலத்தை போல அவர்கள் சேவிங்கள், நடுக்கத்துடனே களிப்பவர்கள். மனதை சேர்ந்து வாசிக்கலாம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்காத கரங்களை கொடுக்க வைங்கப்பா. இந்த கர்த்தருக்கு கொடுக்கிற இயேசுவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. உடனே கர்த்தரை சேவியுங்கள், சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஏசப்பாவை எப்படி சேவிக்கணுமா? ஒரு சர்ச்சின்னு வந்துட்டா ஒரு பயம் இருக்கணும். பாய் அங்க இருக்குது, ஒரு வாரமா பாய் அங்க இருக்குதுன்னா பயம். யாரோ தானே வாங்கி போச்சுங்க. நம்ம அப்பா காசா, நம்ம அம்மா காசா, நம்ம காசா, அது யாரோ வாங்கி போட்டு வச்சுறாங்க. நாய் பத்துச்சு. நல்ல பிதாவே நன்றி. ஞானத்தினால நிரப்புங்கப்பா, அறிவினால நிரப்புங்க, புத்தினால நிரப்புங்க. தேவ கிருபை, தேவ பலன், தேவ பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் மேல தங்கும்படி ஆயிடுச்சு. அப்பா ஒரு பயம் உண்டாகட்டப்பா, ஒரு நடுக்கம் உண்டாகட்டப்பா. மனுஷனை பார்த்து அல்ல, என் தேவன் படைத்தவர் உங்களை பார்த்து ஒரு பயம் வரணும். ஏசப்பா ஆண்டவரே, அப்பா இந்த சபை முழுவதுமா அந்த இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை சுத்தம் செய்யவும், இதை பாதுகாக்கவும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, அலட்சியமா இதெல்லாம் என்னாதுபடிக்கு, யாரோ பொருள் தானே, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலான்ற எண்ணெல்லாம் வராதுபடிக்கு அப்பா இது உங்களுடைய ஆலயம். ஆண்டவரே, நீங்க தங்கி இருக்கிற இடம், நீங்க உலாவுகிற இடம் அப்பா நீட்டா வச்சுக்கணும். அப்பா உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இது வரைக்கும் தெரியாம செஞ்சுதாங்க, மன்னிச்சுங்க அப்பா. இனி ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு தவறு செய்யா ஒப்பு கொடுக்குற படிப்பினால, புத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க. லீவ் விட்டுருக்காங்க, இந்த லீவ்ல இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு தேவனே நீங்க பாதுகாப்பா இந்த பிள்ளைகளை வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. சங்கீதங்களை வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அதை சொல்லணும், எழுத படிக்கணும். கர்த்தாவே அதுக்கு கிருபை செய்யுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், இயேசுவின் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை